அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலையும் உருவும் வரை இங்கேதான் இருப்பேன் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாஜக சார்பில் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் சென்னை திருவான்மியூரில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்கள் குறித்து பேசினார். மத்திய பட்ஜெட்டை விமர்சித்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் தவேக தலைவர் விஜய் ஆகியோரை கடுமையாக சாடினார். ஆளுநரையும் அண்ணாமலையையும் மாற்ற வேண்டாம் என முதலமைச்சர் கூறியது குறித்து பேசிய அவர், அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலையும் உருவும் வரை இங்கேதான் இருப்பேன் என தெரிவித்தார். 2026 திமுக அமைச்சர்கள் சிறை செல்வது உறுதி என்று தெரிவித்தார். தவேக கட்சியில் குழந்தைகள் அணி அமைக்கப்பட்டுள்ளது குறித்தும் அண்ணாமலை விமர்சித்தார். முதலமைச்சர் சொல்றாரு, ஆளுநர் இருக்கணுமா அண்ணாமலை இருக்கணும், ரெண்டு பேர் இருக்கணும். பாருங்களேன், அநியாயத்தை பாருங்க. அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். உருவி எடுக்கும் வரை. இந்த ஊழல் பெருச்சாளிகள் 35 அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாளிகள் 2026 சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த அண்ணாமலை அதுவரை நிச்சயமா இருப்பான். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம்.